வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக வானிலை நிலவரம் தொடர்பான தகவல்களை சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அளித்து வருகிறார். அதன் நேரலையை இனி பார்க்கலாம். இன்று காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தற்போது மத்திய மேற்கு வங்கக்கடலில் நெல்லூருக்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது தமிழகத்தை விட்டு நகர்ந்து செல்வதால் படிப்படியாக தமிழகத்தில் மழை அளவு குறையும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேளம்பாக்கத்தில் 23 சென்டிமீட்டரும் பொன்னேரியில் 15 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மற்றும் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் நகரின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். படிப்படியாக இந்த மழையின் அளவு குறைந்து வரும். மீனவர்கள் தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரை பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.